இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, பாம்பு கடிப்பது போல் கனவு கண்டால் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சில கனவுகள் நிஜமாக கனவா என்று கூற முடியாத அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் ஒன்றுதான் பாம்பு கடிப்பது போன்ற கனவு. பாம்பு கடிப்பது போன்ற கனவு வந்தால் வெவ்வேறு கண்ணோட்டத்தில் வெவ்வேறு பலன்கள் கூறப்படுகின்றன. உதாரணமாக, பாம்பு கடிப்பது போல கனவு கண்டால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. கனவில் பாம்பு கடித்தால் உளவியல் சொல்வது என்னன்னா, உளவியல் ரீதியாக கனவில் பாம்பு கடித்தால் அது உங்களுக்கான எச்சரிக்கை அறிகுறி. இது உங்கள் மனதில் இருந்து வெளிப்படும் எச்சரிக்கை சமிக்கை என்று கூறப்படுகிறது. அதாவது, நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புறக்கணிக்கிறீர்கள். அது என்னவென்று கண்டறிந்து அதை செயல்படுத்த வேண்டும். கையில் பாம்பு கடிப்பது போல கனவு கண்டால் என்ன பலன் பார்க்க. ஒரு பாம்பு உங்கள் உடலில் கடித்தால், குறிப்பாக உங்கள் கையில் கடித்தால், நீங்கள் பெரிய சிக்கலில் இருக்கிறீர்கள், நீங்கள் சிக்கிக்கொண்டீர்கள், நீங்கள் இருக்கும் சூழலில் சாதகமாக இல்லை என்று அர்த்தம். இது மனக்குழப்பம், முடிவெடுப்பதில் சிக்கல் என்று இருக்கலாம். அதாவது, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதை குறிக்கும். முகத்தில் பாம்பு கடிப்பது போல கனவு கண்டால் என்ன பலன்னு பார்ப்போம். சமீப காலமாக உங்களை சுற்றியிருந்தவர்களிடமிருந்து நீங்கள் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கலாம், அல்லது அவமானப்படும் சூழலில் இருக்கலாம். நீங்கள் நிறைய சிரமங்களை சந்திக்கலாம். விஷப்பாம்புகள் உங்கள் முகத்தை கடித்தால் அல்லது கொத்தினால் நீங்கள் விமர்சிக்கப்படலாம் என்று அர்த்தமாகும். உங்கள் தனிப்பட்ட அடையாளம் மற்றும் நற்பெயருக்கு இடையூறாக விளைவிக்கும் என்பதை குறிக்கிறது. உங்கள் நடத்தையை மாற்ற வேண்டும். உங்கள் அதிகாரம் பிடிவாதமாக இருக்கும்போது உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு வழங்கிய அறிவுரைகளுக்கு கவனம் செலுத்தாத போது பாம்பு கடிப்பது போன்ற கனவு வரலாம். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் மற்றவர்களின் கருத்துக்களை மதிக்க மாட்டீர்கள். நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்களா என்பதை நீங்களே சரிபார்க்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தில் பாம்பு கடிப்பது போல கனவு வந்தால் தோஷம் விளைகிறது என்று அர்த்தமாகும். ராகு மற்றும் கேது திசை அல்லது ராகு மற்றும் கேது பெயர்ச்சி உங்களுக்கு பலவிதமான பாதகங்களை ஏற்படுத்தலாம். நிழல் கிரகமான ராகுவும் கேதுவும் மனதை பாதிக்கும், குழப்பம் உண்டாக்கும். தெளிவான சிந்தனை இருக்கு, ஒரு மாதிரியான மாயை சூழ்ந்த நிலை ஏற்படலாம். இந்த அழுத்தம் பாம்பு கடிப்பது போல கனவு தோன்றலாம் என்று கூறப்படுகிறது. பாம்பு கடிப்பது போல கனவு கண்டால் ஒரு வகையான நன்மையாகவே இருக்கும். இந்த கனவு உங்களை யோசிக்க வைக்கும். உங்கள் மைனஸ் பாயிண்ட்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நீங்கள் என்ன செய்ய முடியும், எதையெல்லாம் செய்ய முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். உங்களால் செய்ய முடியாதை ஏற்றுக்கொள்வீர்கள். உங்கள் முடிவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இருப்பதை உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை பற்றி நீங்கள் தவறாக நினைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கனவுகள் தொந்தரவாக இருக்கும் பட்சத்தில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் 5 தலை நாகத்துடன் சுப்பிரமணியராக அருள் பாலிக்கும் முருகப்பெருமானுக்கு அல்லது 5 தலையில் அணிந்திருக்கும் கருமாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்வதாக வேண்டிக் கொள்ளலாம். அதேபோல சிவபெருமானை திங்கட்கிழமைகளில் வழிபடுவதும் பாம்பு கனவு வராமல் தடுக்க உதவும். இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. நன்றி.